வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல டேஸ்டியான மட்டன் கடாய் ரெசிபி செய்ய போறோம். இந்த மட்டன் கடாய் ரெசிபி நம்ம குக்கர்ல இல்லாம ஓப்பன் குக்ல நம்ம செய்ய போறோம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். கொஞ்சம் செய்யறதுக்கு நமக்கு டைம் எடுத்தாலும் நமக்கு சாப்பிடுறப்ப இதோட டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும். இதை எப்படி பண்ணலாம், என்னென்ன பொருள்லாம் தேவைங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த மட்டன் கடாய் நல்ல டேஸ்ட்டாக வர்றதுக்காக ஒரு மசாலா பொடியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்கிறப்ப அதோட ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். இப்போ 2 டீஸ்பூன் மிளகு சேர்த்தாச்சு. கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதையை நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 8 வரமிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமே கருகிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எல்லா பொருளுமே நல்லா ரோஸ்ட் ஆகி வந்த பிறகு இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மட்டன் கடாய் பண்ணுறதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வதக்குறப்ப கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்து வதக்குனீங்க அப்படின்னா நம்ம வதக்குற வெங்காயம் சீக்கிரமே நமக்கு வதங்கி வந்துடும். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் 2 பச்சை மிளகாவை உரலில் போட்டு 1-2 இடித்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை மிளகாவை சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கணும் அப்படின்னா இந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் இந்த மட்டன் கடாய்க்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. நாம் சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லாவே வதங்கி வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு மட்டனை எடுத்து மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்து கூட நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மட்டனுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. மட்டனை சேர்த்த பிறகு 10 நிமிஷத்துக்கு மட்டனை நல்லா இந்த மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். இந்த மாதிரி 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குறப்பவே மட்டன்லேருந்து நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு வெந்து வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொடி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துருவோம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மட்டன் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துட்டு கூடவே நம்ம வதக்கி அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா பொடியை நம்ம இது கூட சேர்த்துக்குவோம். இந்த மசாலா பொடி தான் இந்த மட்டன் கடாய்க்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். இப்போ மட்டன் கூட சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். இந்த மசாலா பொடியை சேர்த்து நம்ம கலந்து விட்ட பிறகு இதை ஒரு மூடியை போட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா மட்டன் கூட மசாலா எல்லாமே கலந்து வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். நம்ம வேக வைக்கிற 10 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லாவே மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வர ஆரம்பிக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. ஒரு மூடியை போட்டு வேக வைக்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மட்டன் மசாலா கூட நல்லாவே வெந்து ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 தக்காளியையும் நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நம்ம மட்டனை சேர்த்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுலேயே நமக்கு பாதி அளவுக்கு மட்டன் வெந்து ரெடி ஆகிருக்கும். இந்த டைமில் நம்ம தக்காளியை சேர்த்தா தான் அதோட டேஸ்ட் நல்லா கரெக்டான அளவில் நமக்கு இருக்கும். இப்போ தக்காளியை நல்லா மட்டன் கூட கலந்து விட்டுருவோம். இப்போ நம்ம இந்த மட்டனுக்கு தேவையான உப்பை சேர்த்து கலந்து விட்டுறலாம். நாம் சேர்த்த தக்காளியும் மட்டன் கூடவே வெந்து நல்ல ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நமக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் ரெசிபியை நம்ம கொஞ்சம் திக்காக செமி கிரேவியாக பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்துக்கிறேன். உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த தண்ணியிலேயே நல்லாவே மட்டன் எல்லாமே குக் ஆகி வந்துடும். நான் இன்றைக்கி இந்த கடாய் மட்டனை ப்ரெஷர் குக் பண்ணலை. உங்களுக்கு ஒரு வேளை டைம் இல்லை அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்ட பிறகு இதை குக்கரில் வச்சுட்டு ஒரு 3 விசில் மட்டும் நீங்கள் வச்சு வேக வச்சிங்கன்னா கரெக்டான அளவு இருக்கும். நான் இன்றைக்கி ஓப்பன்லேயே வேக வைக்கிறேன். ஒரு 20 நிமிஷத்துக்கு வேக வச்சு கரெக்டான அளவில் மட்டன் வெந்து ரொம்பவே சாஃப்டாக வெந்து ரெடியாகி வந்திருக்கு. இந்த கடாய் மட்டனை நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வைக்காமல் ஓப்பனாக வச்சு வேக வச்சு எடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 50லேருந்து 55 நிமிஷம் நமக்கு எடுக்கும். அப்போ தான் மட்டன் நமக்கு நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்து ரெடி ஆயிரும். குக்கரில் வைக்கிறத விடவே டேஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஓப்பன் குக் பண்ணுறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
லாஸ்ட்டாக மட்டன் நல்லாவே நமக்கு சாஃப்டாக வெந்து ரெடியான பிறகு 1/4 கப் அளவுக்கு வந்து நல்ல கெட்டியான தயிரை வந்து சேர்த்து இதில் வந்து கலந்துக்குவோம். இந்த தயிர் தான் வந்து இந்த மட்டன் கடாய்க்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருவோம். இந்த தயிரை சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறப்பவே மட்டன் வந்து செமையாக நல்ல ஒரு வாசத்தோடு நமக்கு வந்து ரெடியாகி வரும். இப்போ நல்லாவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. தயிரை சேர்த்த பிறகு நீங்கள் அதிக நேரம் வைக்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷத்துலேயே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தயிரை சேர்த்துட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 பச்சை மிளகாய், சின்ன பீஸ் இஞ்சியை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையும் நம்ம வந்து தூவிடலாம். தூவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நம்ம சேர்த்த இஞ்சி, கொத்தமல்லி, பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா அந்த கிரேவியில் வந்து இறங்கி நல்ல ஒரு வாசத்தோடு நமக்கு கிடைக்கும். இப்போ சூப்பராக டேஸ்டியான மட்டன் கடாய் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.